ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாங்க. நாங்கள் ரீசன்ட் டைமில் காந்தலூர் போயிருந்தோங்க. அந்த வீடியோ தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் எல்லாருமே ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை. இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு நேச்சுரல் பிளேஸாக தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு அந்த பிளேஸு. ஃபஸ்ட்டு கோயம்புத்தூர் போயிட்டு அங்கேருந்து உடுமலை ரோடு வழியாக மூணார் போகிற வழியில் ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் மறையூர் என்ற ஊர் இருக்குது. அந்த மறையூர்லேருந்து ஒரு 13-14 கிலோமீட்டர் கிட்ட காந்தலூர் அப்படின்ற ஊர் இருக்குதுங்க. அந்த பிளேஸுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். ஃபஸ்ட்டு நாங்கள் பார்த்த பிளேஸ் வந்து இறச்சில்பாறை வாட்டர் ஃபால்ஸுங்க. நாங்கள் ஒரு மதிய டைம் போல் தான் அங்கே ரீச் ஆனோம். ஈவினிங் அந்த பிளேஸ் வந்துட்டு பார்த்துட்டு வந்தோம்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்புனோம். டெம்பரேச்சர் ரொம்ப லோவாக தாங்க இருந்துச்சு. ஒரு 18-20 டிகிரி செல்சியஸ் அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சுங்க. நாங்கள் கிளம்பி போயிட்டே இருக்கும்போது மழை நல்லா வந்துடுச்சுங்க. ஆனால் நல்லா இருந்துச்சு, பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஆனால் என்ன, நம்ம ஃப்ரீடமாக வந்து ஒரு நார்மலாக நின்று பார்க்குறது மாதிரி அந்த வியூவை வந்து நம்மளால் பார்க்க முடியலை. நாங்கள் ஆனால் கையில் வந்து கொடை, ரெயின் கோட்லாம் எதுக்கும் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அதனால் கொஞ்சம் சேஃப்டியாக நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டோம். ஆனால் அந்த போகக்கூடிய அந்த வழியும் ரொம்பவே அட்வென்ச்சர் ட்ரிப் மாதிரி தாங்க இருந்துச்சு. அது ஒரு மாதிரி மலை மேலே போகிற மாதிரி தான் இருந்துச்சு. சூப்பராக இருந்ததுங்க. நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக தாங்க போயிருந்தோம். அவங்க வந்து என்னோடய அண்ணி, அதாவது நாத்தனார், அவங்க பசங்க, அவங்க என்னோடய அத்தை, அவங்க பாப்பா, ஹஸ்பண்டு, அது நானுங்க. ஃபேமிலியாக தான் போயிருந்தோம். பாப்பாவுக்குமே ரொம்ப என்ஜாய் பண்ணுவாள் இந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்து போகும்போது. அங்கே கொஞ்ச நேரம் நாங்கள் அந்த மழை பெஞ்சதையும் விடாமல் நாங்கள் அங்கேருந்து ஃபோட்டோஸ், வீடியோ எல்லாமே எடுத்துகிட்டு தாங்க கிளம்புனோம். மொதல் நாள் வந்து ரொம்ப மழையில் பார்த்ததுனால மறுநாளும் வந்து நாங்கள் வந்து அந்த பிளேஸுக்கு திருப்பி போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி மறுநாள் காலையில் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு அந்த பிளேஸுக்கு வந்து திருப்பி ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோங்க. அங்கே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அது வந்து காலையில் ஒரு 9 மணி இருக்குங்க. ஆனால் கிளைமேட்டை பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள், ஒரு 6-7 மணிக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த பிளேஸுக்கு வந்து நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஒரு செப்டம்பர்லேருந்து ஒரு மார்ச் வரைக்கும் வந்தீங்கன்னாக்கா டெம்பரேச்சர் நல்லா சூப்பராக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு அந்த பிளேஸை பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் வந்து இந்த ஜாகரி மேக்கிங் பண்ணுறாங்கல்ல, வெல்லம், அதெல்லாம் வந்து மேக் பண்ணுற இடத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். எப்படின்னா கரும்பு சாறு எடுத்து அந்த சாறுலேருந்து வந்து இதை காய்ச்சி அதுக்கப்புறம் வெல்லமாக வந்து அதை மாற்றுறாங்க. நம்ம கண்ணுக்கு முன்னாடியே இது எல்லாமே வந்து பண்ணுறாங்க. ரொம்ப நேச்சுரல் ப்ராசஸாக அதை பண்ணி நிறையா சேலும் பண்ணுறாங்க. நாங்கள் கொஞ்சம் அங்கே நல்லா இருந்ததுனால நாங்கள் அதை கொஞ்சம் திங்ஸ்லாம் அங்கேருந்து வாங்கிக்கிட்டோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த பிளேஸுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஓன் வெஹிக்கல்லே போயிருந்தாலுமே அங்கே வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு வெஹிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜீப்பு தாங்க. ஜீப் வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருந்துச்சுங்க அந்த இடத்துல. ஜீப் ரைட் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே ஆஃப் ரோடு மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்பு நீங்கள் பிளான் பண்ணுறீங்க, ஒரு என்ஜாய் பண்ணி போயிட்டு வரணும் அப்படின்னாக்கா இந்த பிளேஸ் ஒரு பெஸ்ட்டு பிளேஸாக இருக்குங்க. நாங்கள் எல்லாருமே வந்து அந்த ஜீப்பில் வந்து பாட்டு வந்து ப்ளே பண்ணாங்க. நாங்கள் எல்லாருமே டான்ஸ் ஆடிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். எப்போதுமே நம்ம காரில் உட்காந்துட்டு க்ளோஸாக உட்காந்துட்டு போகிறப்ப அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குதா, இந்த மாதிரி போகும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க பசங்க எல்லாருமே. நெக்ஸ்ட்டு அந்த பிளேஸை நாங்கள் முடிச்சுட்டு இது நீங்கள் பார்க்குறது வந்து என்னென்னாக்கா ஹனி ராக்குங்க. அது ஹனி ராக் வியூ பாயிண்ட் இது பிளேஸு. இதில் வந்து எப்படின்னாக்கா நிறைய தேனீக்கள் வந்து பக்கத்தில் அந்த ராக் ஃபுல்லாகவே கூடு கட்டியிருக்கு. அதை வந்து அதுலேருந்து தேனி எடுத்து அங்கேயே வந்து விற்பனை பண்ணுறாங்க. 1 லிட்டர் தேன் நாங்கள் வாங்கியிருந்தோம். சூப்பராக இருந்துச்சுங்க.
ஒரு 700லேருந்து 800 வரைக்கும் ப்ரைஸ் சொன்னாங்க. அது எப்படின்னாக்கா கொஞ்சம் ஸ்வீட்னஸ்ஸு அண்டு கொஞ்சம் காரம் கலந்து அந்த மாதிரி இருந்துச்சுங்க. ஒரிஜினல் தேன் அப்படின்னா அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நல்லா இருந்துச்சு. சரி பியூரான ஹனி கிடைக்கிது, அதை நம்ம வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கினோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு போயிருந்தோம். இதில் வந்து ரொம்பவே க்ரௌட் அதிகமாக இருந்தது. ஆல்ரெடி நாங்கள் எல்லாருமே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு தான் வந்தோம். அதனால் அது ஜஸ்ட்டு நாங்கள் வீடியோ மட்டும் தான் கொஞ்சம் எடுத்தோம். மற்றபடி யாரும் அங்கே குளிக்கலாம் இல்லைங்க. இந்த ஜீப் ரைடை கொஞ்சம் பாருங்களாங்க. இப்போ நாங்கள் போன பிளேஸ் எல்லாமே வந்து நாங்கள் தங்கியிருந்த இடத்துலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸ், 3 கிலோமீட்டர்ஸ், 5 கிலோமீட்டர்ஸ் இந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸில் தாங்க இருந்துச்சு. இப்போ இந்த வாட்டர் ஃபால்ஸில் முடிச்சுட்டு நாங்கள் போகிற வழி இப்படி தான் இருந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஆஃப் ரோடு தாங்க. அதில் ஆனால் உண்மையாக அந்த டிரைவரெல்லாம் பாராட்டணும். அதில் இந்த அளவுக்கு வந்து எல்லாருமே சேஃப்டியாக கூட்டிகிட்டு போயிட்டு விட்டுறாங்கங்கும்போது அது ரொம்பவே பாராட்ட வேண்டிய விஷயங்க. சூப்பராக ரைட் பண்ணாங்க. நாங்கள் வந்து காந்தலூரில் தங்கியிருந்த பிளேஸ் பார்த்திங்கனாக்கா சாண்டில் க்ளவுட் ரெசார்ட் தாங்க. அந்த ரெசார்ட்டில் தான் இந்த ஜீப் வந்து புக் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து வெளியிலையும் வந்து ஜீப் ஏதாச்சும் வந்து நீங்களாகவே அரேஞ்ச் பண்ணுறீங்கிறதுனால பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ரெசார்ட்டில் தங்குறீங்க அங்கேயும் பண்ணித்தராங்கன்னு சொன்னாலும் அவங்களும் பண்ணித்தராங்க. சூப்பராக பண்ணி கொடுத்தாங்கங்க எல்லாமே. நெக்ஸ்ட்டு நாங்கள் அப்படியே போயிட்டு இருக்கும்போது இந்த ஒரு ஹால் வந்துச்சுங்க. கிளாசிக்கல் டான்ஸ் யாரோ கத்திட்டு இருந்தாங்க போல இருக்குது. எங்கள் பாப்பா வந்து அந்த டைமில் கொஞ்சம் கிளாசிக்கல் டான்ஸ் கத்திட்டு இருந்தாங்க. அதனால் வந்து அவள் ஒரு 2-3 ஸ்டெப்ஸ் இதில் போட்டுட்ருக்கா. நெக்ஸ்ட்டு அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து சாண்டல்வுட் ஃபாரஸ்ட்டுக்கு தாங்க போயிருந்தோம். அங்கே எப்படின்னாக்கா இயற்கையான முறையில் தயாரிக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே அங்கே இருந்துச்சுங்க. எக்ஸாம்பிள் சொல்லணுன்னாக்கா நம்ம ஃபேஸ் க்ரீம்லேருந்து ஃபேஸ் வாஷ், க்ரீமு, பவுடர் எல்லாமே வந்து அந்த சாண்டலால் மேக் ஆகிற மாதிரி எல்லாமே பண்ணியிருந்தாங்கங்க. அங்கே கொஞ்சம் நாங்கள் வாங்கியிருந்தோம் திங்ஸ் எல்லாமே. அதுக்கு அடுத்தது நாங்கள் வந்த பிளேஸ் வந்து முருகன் பாறைங்க. அது வந்து ரொம்பவே ஜீப் சவாரிக்குன்னே ஃபேமஸான ஒரு ஏரியா அப்படின்னாக்கா அந்த ஏரியாங்க. ரொம்பவே சூப்பரான ட்ரிப்புங்க அது. அதில் போகக்கூடிய அந்த ஜீப் ரைடு தாங்க முக்கியமாக சொல்லணும். அதில் போயிருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ரொம்ப பயமாக இருந்துச்சு ஆனால் அதில் ட்ராவல் பண்ணும்போது. ஆனால் அவங்க ரொம்ப சேஃப்டியாக தான் நம்மளை கேரி பண்ணாங்க. இருந்தாலும் அந்த ரோடு வந்து அவ்வளோ மோசமாக இருந்துச்சு. அதெல்லாம் கடந்து தான் இந்த இடத்துக்கு நாங்கள் வந்தோம். இந்த இடத்தோடைய ஃபேமஸானது என்ன அப்படின்னாக்கா 360 டிகிரியில் நம்மளுடைய அந்த ஹோல் காந்தலூர் பிளேஸும் தெரியுங்க. மேலே இருந்து பார்க்கும்போது ஒரு சில வியூ பாயிண்ட்ஸும் அங்கேருந்து தெரியும். பட் ஆனால் அதோடைய கரெக்ட் நேம் எனக்கு தெரியலை. பட் அங்கேருந்து பார்க்கும்போது வியூ பாயிண்ட் எல்லாமே சூப்பராக தெரியும். அதுக்கடுத்தது அங்கே நிறையா ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு, அதுக்கடுத்தது ரீல்ஸ் எல்லாம் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது வந்து அந்த 360 கேமரா இருக்குல்லங்க, அதில் வந்து பசங்க, எங்கள் அத்தை, இவங்க வந்து எல்லாரையுமே நாங்கள் வந்து இதில் ஒரு டான்ஸ் பண்ணிங்கன்னு சொல்லி கம்பல் பண்ணி நாங்கள் ஏற்றி விட்டோங்க. ரொம்பவே என்ஜாய் பண்ணி பசங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பி ரிட்டன் போகும்போது இந்த பிளேஸை நாங்கள் பார்த்தோங்க. எக்ஸிபிஷன் ஒன்று போட்டிருந்தாங்க அந்த ஊரில். ஓகே, பசங்களுக்கு ரொம்பவே இந்த ஏரியானாக்கா ரொம்பவே பிடிக்கும். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஓகே, என்ன இருக்குதுன்னு போய் பார்க்கும்போது ஒரு சில இதெல்லாம் கேம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. நாங்கள் பசங்களோட சேர்ந்து நாங்களும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவோமேன்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு உள்ள அந்த பெரியவங்களுக்கு உள்ள கேம் எல்லாத்துலேயுமே நாங்களும் கொஞ்சம் நேரம் ரைட் பண்ணோங்க. நெக்ஸ்ட்டு பசங்களுக்கு உள்ள கேம்ஸில் அவங்க கொஞ்சம் நேரம் ரைட் பண்ணாங்க. அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து அதுலேயே வந்து ஒரு சர்க்கஸ் மாதிரி ஒன்று பண்ணியிருந்தாங்க. எப்படின்னாக்கா பைக்கு, கார் எல்லாமே ஒரு மாதிரி ரொம்ப இது மாதிரி இருக்குது. கிணறுன்னு சொல்ல முடியாது, அதை விட மோசமான ஒரு இடமா இருந்துச்சு. அதில் வந்து அந்த பைக் ரைட் பண்ணுறாங்கங்க. அவங்க பைக்கில் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே லைட்டாக ஓட்டுறாங்க, அதுக்கப்புறம் கையெல்லாம் எடுத்துகிட்டு ஓட்டுறாங்க. அந்த இடத்துல சுற்றி பார்க்குற மாதிரி எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல நிற்கும் போதே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது. இந்த அளவுக்கு எப்படி பண்ணுறாங்கன்றது இவங்களை பாராட்டியே ஆகணுங்க. அந்த பைக் மட்டும் இல்லாமல் அந்த 2 கார் இருக்குது பாருங்கள், அதுவுமே ரைட் பண்ணாங்க. இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருமே லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.